பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். Matthew chapter 7 verse 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. ஹல்லேலூயா. நம்ம சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம கேட்போம், அப்படி தானே? ஸ்கூலில் அவங்க திடீர்னு சொல்லுவாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு எல்லாருடைய கையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு போவோம், போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், அவங்க அன்றைக்கே உடனே வாங்கி நமக்கு கொடுத்துருவாங்க, அப்படி தானே? அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தேவைகள், அநேக காரியங்கள் இப்போ நமக்கு இருக்குது. இந்த எல்லா தேவைகளையுமே யார் தான் அது நமக்கு நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னா கர்த்தர் தான். நம்மளை படைச்ச கர்த்தரால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றி தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மளுடைய கர்த்தர். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏதோ ஒரு பாவ பழக்கத்திலேருந்து, அடிமைத்தனத்திலேருந்து ஒரு விடுதலை வேணுமா? இல்லை ஏதோ ஒரு வியாதியில், ஒரு பலவீனத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வேணுமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? இல்லை ஒரு உதவி வேணுமா? நீங்கள் இயேசுவின் இடத்துல நீங்கள் கேளுங்க. அவர் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் இயேசுவே எங்களுக்கு நீங்கள் இதில் உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடுங்க, இயேசுவே நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார். எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழுகிற ஒரு வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு தருவார். இயேசுவால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். மனுஷங்களால எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க கேட்கிற காரியங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா நிச்சயம் இயேசு உங்களுக்கு தருவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்குதோ என்ன இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு அது நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா நிச்சயம் இயேசு தருவார். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை குறித்து ஏசப்பா கிட்ட சொல்லி இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயம் இயேசு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே உரிமையோட கேட்குறாங்க. என்னுடைய அப்பா கிட்ட நான் இந்த காரியத்தை நான் கேட்க போறேன், இந்த நாளில் என்னுடைய தகப்பன் கிட்ட இந்த காரியத்தை கேட்க போறேன்னு சொல்லி உரிமையோட கேட்குறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்க கேட்கறதுல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பலவீனங்களை நீக்குங்க, கடன் பிரச்சனைகளை நீக்குங்க, குடும்ப பிரச்சனைகளை நீக்குங்க. ஆண்டவரே ஏசப்பா நல்ல ஒரு பொருளாதாரத்தை செழிக்க பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா திருமண தடைகளை நீக்கி போடுங்க. இயேசுவே நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ ஏசப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.